கோட்டான்றது நானே என் புக்கில் தான் படிச்சிருக்கேன். படிக்கும் போது போய் நேரடியாகவே விசிட் பண்ணிட்டு வந்தோம். சயின்ஸ் ஓரியன்டாக இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக டாப்பிக்கை பிரித்து அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்ன பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத காட்டில் தான் கேஜி டு 8th ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் ஸ்டூடெண்ட்ஸுடைய டெவலப்மெண்ட்டை தான் டார்கெட்டாக வச்சு நாங்கள் ஓடிட்டுருக்கிறோம். எல்லா டீச்சர்ஸுமே நேரங்காலம் பார்க்காம அதை நோக்கி தான் உழைச்சிட்ருக்காங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஏன்னா இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பப்ளிக் மீடியா மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கு தான் வாட்ஸ்அப் குரூப்பு, நாங்களாம் பேமெண்ட்டே இல்லாமல் யூடியூபர்ஸ்லாம் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்களாம் எந்த இப்படி குறுக்கு நடந்தால் கூட அதை எடுத்து வீடியோ போட்டுருவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் எல்லா டைமுமே பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வர முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸ்கூல் சார்பில் எந்த ஒரு வீடியோ, அனௌன்ஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் எது வந்தாலும் தவறாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அனுப்புகிற அந்த ஒரு வீடியோவை ஒரு டீச்சர் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணணும். நாலேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டெய்லியும் ஒவ்வொரு விஷயத்தை ஸ்டேட்டஸில் எல்லா டீச்சர்ஸுமே போட்டுட்ருக்குறோம். அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம வந்து ஹீரோயின் வந்துட்டு போனாங்க அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், வெளியில் போகிற விளையாடுறோம் அந்த மாதிரி அல்ல. சப்ஜெக்ட் ஓரியன்டாக நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக அதுக்குன்னே ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணி வச்சு அவர் டெய்லியும் காலையில் 6 மணிக்கெல்லாம் அதை ரெடி பண்ணி எங்களுக்கு அனுப்பிடுவார். அதை நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கே சொல்கிறது நிறைய இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணி எழுதுந்தே 5-6 பக்கம் இருக்குது. இப்போ நேரம் காலமின்மை காரணமாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நேரடியாக போயிடுறோம் நம்மளுடைய 9th to 12th. போன வருஷம் பப்ளிக்கில் என்ன சாதிச்ச சொல்லுங்க பார்ப்போம். என்ன மார்க் வாங்கணும்? கேட்கல. எஸ், ஸ்டேட் மார்க் வாங்கணும். ஸ்டேட்டில் என்ன பிளேஸ் வாங்கணும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு சொல்லிட்டே போகலாம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நாங்க பாருங்க. இப்பெல்லாம் நீங்க சொல்லாமையே கை தட்டணும். என்னதான் பண்றீங்களோ. இந்த மாணவி வந்து மாநிலத்தில் முதல் மதிப்பெண், அதாவது 499 அப்படின்றது ஒரு 100 பேர் 200 பேர் வாங்கல. தமிழ்நாட்டிலே மொத்தமாவே 4 பேர். எப்படி, எத்தனை பேர்? 4 பேர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 10வது பரீட்சை எழுதின 7 லட்சம் பேர்ல, 10 லட்சம் பேர்ல 4 பேர்ன்றது பெரிய விஷயமா இல்லையா? அப்ப இப்ப என்ன பண்ணணும்? ஏன் தட்டல? இந்த பொண்ணு இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? வேலைக்கெல்லாம் போல, +1 +2 அப்படின்ற 2 லட்சம் சம்பாரிச்சிருக்கா. இங்கேயே டோட்டல் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, நீட் ஃபீஸு, நீட்டு படிக்க வைக்கிறோம், அதுவும் கிடையாது. சரி, ஓகே, இதோட நிறுத்தணுமா? அது இல்லாமல் ஸ்கூல் சார்பில் இப்போ ஒன்று பார்த்துருப்பீங்களே, எவ்வளோ அமௌண்ட் அதில் கேட்கல. இது அடிஷ்னல், இது எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்கூல் சார்பில் கொடுக்கப்பட்ட ப்ரைஸ். இது இல்லாமல் ஸ்டேட் 2nd 3rd அந்த மாணவிகளுக்கும் ப்ரைஸ் கொடுத்தோம். இதோட நிறுத்திச்சா? இந்த பொண்ணுங்களை யார்கிட்ட போயிட்டு ப்ரைஸ் வாங்கி வந்தாங்கன்னு தெரியுமா? யார்கிட்ட போனாங்க? ஃபர்ஸ்ட் இது 498 வாங்கின பொண்ணு. கைத்தட்டலுக்கு சொல்லணுமா? அடுத்து ஸ்டேட் 3rd பிரீத்தி. கேட்கல, பத்தலன்னு சொல்றது போய் கேட்கல.
ஓகே, இந்த ஸ்டேட் வாங்கின பிள்ளைங்க இந்த அவார்ட்லாம் இல்லாமல் இன்னும் என்னென்ன வாங்கினாங்கன்னா, நம்மளுடைய எம்எல்ஏ கிட்ட போய் வாங்கினாங்க. அப்புறம் ஒரு புக்கு பப்ளிகேஷனே தேடி வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போனாங்க. அது இல்லாமல் ஒரு 4-5 பீப்புள் தேடி வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போனாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஐ ஆம் வெயிட்டிங். யாரு? ஆக்டர் விஜய். அந்த ஆக்டர் விஜய் கையில் நேரடியாக போய் என்ன வாங்கிட்டு வந்தாங்க? டைமண்ட் ரிங். டைமண்ட். சி, இந்த பொண்ணு வாங்கினது 1 மார்க்கு. அந்த 1 மார்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்து, தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடுற ஆளுங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்குது பார்த்தியா? தட் இஸ் the power of the student of the IVL. Yes, very good. இன்னொரு விஷயம் பேரண்ட்டுக்கு நான் சொல்லிக்கணும். இந்த ஸ்டேட் 3 பிள்ளைங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் 100க்கு 100 மதிப்பெண் மட்டும் 80 பிள்ளைங்க வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இந்த பிள்ளைங்க மாதிரியே 100க்கு 100 மொத்தம் 10th பரீட்சை எழுதுனதே 250 பேர். அதில் 80 பேர் 100க்கு 100, 99 பேர் மார்க் வாங்கினது 100க்கு மேலே. இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லிக்கிறதே இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது அனைத்தும் உண்மை. அந்த மாணவர்களும் உங்களை தான் கலந்துருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் டீச்சர்ஸ் இந்த மாணவர்களை இந்த மதிப்பெண் வாங்க வச்சு இந்த பெருமைக்கு கொண்டு வந்த மாநில அளவில் மதிப்பெண் கொடுத்த ஆசிரியர்கள், ஐவிஎல்லுடைய மதிப்பை எல்லா டீச்சர்ஸும் தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வேலை செய்கிறோம், டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம், தூங்குறோம். அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, இல்லாமல் கிடையாது. ஆனால் அந்த வேலையை யார் சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேஜில் நிற்பாங்க. அதுக்கு தான் இவங்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அதே மாதிரியே இவர் இங்கிலீஷ் டீச்சர் சரவணன் சார், சென்டம் 100க்கு 100 மதிப்பெண்கள்.